அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்எம்எஸ் எக்ஸாமில் பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய இலக்கு 110க்கு 100 மதிப்பெண் மேலே வாங்கணுங்கிறது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எண்களிலேயே ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், பிரைம் நம்பர், அதாவது பகா எண், பகு எண். இதுலேருந்து இது நம்ம ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண் வந்து நம்ம எண் தொடர் வரிசை அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இங்கே நம்ம தெரிஞ்சு கொண்டு வச்சுக்கிட்டா போதும். பிரைம் நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எப்படி வரும், நம்ம இந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் என்ன சம் கேட்டுருந்தாங்கிறத நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒற்றைப்படை எண்ணுக்கு உதாரணம் 1, 3, 5, 7, 9, 11 அப்படியே போயிட்டே இருக்கும். இரட்டைப்படை எண்ணா 2, 4, 6, 8, 10, அதாவது பிரிச்சா சரிபதியா பிரிக்கக்கூடிய. இப்போ 2னா 1+1, 4னா 2+2, 6னா 3+3, இந்த மாதிரி ஈவனாக பிரிக்க முடிகிற எண் வந்து இரட்டைப்படை. பிரிக்க முடியாதது 1, 3, 5, 7 இதெல்லாம் பிரிச்சா 1ல பார்த்தா 0.5 + 0.5 வரும். அப்போ இந்த மாதிரி பிரிக்க முடியாததுலாம் ஒற்றைப்படை எண், பிரிக்கக்கூடியது இரட்டைப்படை எண். அடுத்தது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன? பகா எண். பகா எண்ணா என்ன அப்படின்னா 1 வரக்கூடாது, 1ஐ தவிர்த்து 1ஐ சேர்க்காம மற்ற எண்ணில் 1ஆலும் தன்னாலும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள்னு சொல்லுவோம். அப்போ அதை உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னோம்னா 2, 3, 5, 7 இந்த மாதிரி எண்கள்லாம் பார்த்தா 2ஆல் மட்டும்தான் வகுப்படும், வேற 1ஆல் வகுப்படும். இப்போ இதுக்கு 1 டிவைட் பண்ணணும், 2/1 = 2, 3/1 = 3, 5/1, அப்போ 1ஆல் வகுப்படும். மீதி போனால் 3 2ஆல் டிவைட் ஆகும், 3 3ஆல் டிவைட் ஆகும், 5 5ஆல் டிவைட் ஆகும், 7 வந்து 7ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். இப்போ என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இதை வச்சு அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது பிரைம் நம்பர் பகா எண்ணில் மிகப்பெரிய இரட்டைப்படை எண்ணாலும் சரி, மிகச்சிறிய இரட்டைப்படை எண்ணாலும் சரி, இரட்டைப்படை எண் ஒரே ஒரு எண் 2 மட்டும்தான் வந்து பகா எண்ணில் இரட்டைப்படை எண் வந்து 2 மட்டும்தான் பகா எண். வேற எந்த இரட்டைப்படை எண்ணுமே வந்து பகா எண்ணில் வரவே வராது. இப்போ 4ன்னு பார்த்தோம்னா 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும், 2ஆம் வாய்ப்பாடிலையும் வகுப்படும். அப்போ அதை நம்ம என்ன பண்ண முடியாது, பகா எண்ணில் சேர்க்க முடியாது. அப்போ இரட்டைப்படை எண்ணை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய பகா எண் எதுன்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான். இப்போ பார்த்தோம்னு சொன்னோம்னா, இங்க பிரைம் நம்பர்ஸ் பகா எண் 1 லிருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா 25 பகா எண்கள் இருக்கு. இப்போ அது என்னன்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. அப்போ இந்த 1 லிருந்து 100 முடிய உள்ள எண்களில் பகா எண்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 25 நம்பர் வரும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 25. அப்போ 25 எண்கள் வரும். இதுல முக்கியமானது அடிக்கடி கேட்கறது 2, அதாவது பகா எண்ணிலே மிகப்பெரிய இரட்டைப்படை பகா எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இரட்டைப்படையை பொறுத்த வரைக்கும் பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். இதுல வேற என்ன மாதிரி நமக்கு கேள்விகள் கேட்கப்படலாம்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இப்போ 1 லிருந்து 30 முடிய உள்ள இயல் எண்களில் 1 லிருந்து 30 முடிய உள்ள இயல் எண்களில் பகா எண்கள், இப்போ 1 லிருந்து 30 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கு நமக்கு இங்க பார்த்தோம்னு சொன்னோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர் இருக்கு. அப்ப 1 லிருந்து 30 முடிய உள்ள இயல் எண்களில் உள்ள இயல் எண்களில் பகா எண்கள் 10ஐ நீக்க, பகா எண்கள் 10 எண்களை நீக்க, பகா எண்கள் 10 எண்களை நீக்க மீதமுள்ள பகு எண்கள் எத்தனை அப்படின்னு இந்த ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரியான குவிஸா கேட்கலாம். நம்ம என்னன்னா டக்குன்னு படிச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், மொத்தமா 30 நம்பர், 30ல 10 பகா எண் வச்சு மிச்சம் சொல்லுவோம், 20 சொல்லுவோம். ஆனா அது தப்பு. ஏன்னு கேட்டோம்னா, பகா எண்கள் 10 போச்சுன்னு சொன்னோம்னா இங்க 1ங்கிறது வந்து பகு எண்லையும் வராது, பகா எண்லையும் வராது. 1ங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர்.
அப்ப அதையும் நம்ம ஒமிட் பண்ணிட்டு தான் சொல்லணும். அதையும் என்ன பண்ணணும், அதையும் நீக்கிட்டு தான் சொல்லணும். அப்ப 1லிருந்து 30 வரைக்கும் 10 பகா எண்கள் போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 20. அதுல சிறப்பு 1ங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த எண், அதையும் கழிச்சுட்டா நமக்கு மிச்சம் இருக்கிறது 19 எண்கள் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து 10 நிமிஷம்னா ஒரே ஒரு தடவை எக்ஸாம்பிள் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதாவது 1ங்கிற சிறப்பு எண் அது பகையிலையும் சேர்த்த முடியாது, பகாயிலையும் சேர்த்த முடியாதுங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம செக் பண்றது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அடுத்ததா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். போன இதுல பார்த்தோம்னா அது வீடியோ நமக்கு கவர் ஆகல. பாத்தீங்கன்னா 30 வரை உள்ள இயல் எண்களில் 1லிருந்து 30 வரைக்கும் இருக்கிற இயல் எண்கள்ல பகா எண் 10 எண்களை நீக்க மீதமுள்ள பகு எண்கள் எத்தனை இருக்கும், அதாவது ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்னு கேட்கறாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா 1லிருந்து 30 வரைக்கும் உள்ள இயல் எண்களை எழுதி இருக்கிறோம். அப்ப இதுல பகா எண்கள் என்னென்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப இந்த 10 எண்கள் நீக்கிட்டோம். 10 எண்கள் நீக்கினது போக மிச்சம் எத்தனை எண்கள் இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், 30ல 10 போச்சுன்னா 20 வரும்னு ஆன்சர் போடுவோம். ஆனா அப்படி போடக்கூடாது. என்ன காரணம்னா இங்க 1 இருக்கு. நம்ம ஏற்கனவே பகா எண்கள் என்ன பார்த்தோம்னு சொன்னோம்னா 1ஐ தவிர்த்து, 1ங்கிறது வந்து பிரைம் நம்பர்லயும் வராது, காம்போசிட் நம்பர்லயும் வராது, பகு எண்லயும் வராது, பகா எண்லயும் வராது, அது சிறப்பு எண். அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஒமிட் பண்ணிடணும். அப்ப இதையும் நீக்கிட்டா என்ன வரும், 1, 2, 3, 4, அதாவது ரிமைனிங் இருக்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அப்போ மொத்தம் 19 எண்கள் இருக்கும். இது ஒரு முக்கியமான கேள்வி. இது வரைக்கும் பகா எண்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேட்கப்பட்டதில்லை. ஆனா போட்டித் தேர்வுகளில் ஒரே ஒரு எக்ஸாம்ல இந்த கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு 1ங்கிறது சிறப்பு வாய்ந்த எண், அது பகை எண்ணிலையும் வராது, பகா எண்களையும் வராது அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதுக்காக இது நம்ம கேட்கப்படுற கேள்வி. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னோம்னா 2018ல கேட்கப்பட்ட கேள்வி, இரட்டைப்படை பகா எண்களின் எண்ணிக்கை. அப்ப நமக்கு தெரியும் இரட்டைப்படையில பொறுத்த வரைக்கும் 2 மட்டும்தான் ஒரே ஒரு எண். அப்போ இரட்டைப்படை பகா எண் எண்ணிக்கை 1, ஒரே ஒரு எண் மட்டும்தான் இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி பார்த்தா ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம வந்து போன வீடியோலயே ஆட் பண்ண முடியாதனால இந்த வீடியோல போடுறோம். எண்ணியல் தொடர்பா வருதுனால, பின் வருவதில் விகித முறா எண் எது? அப்போ நமக்கு சொல்லிருப்பாங்க ஸ்கூல்ல 22/7ங்கிறது பையும் 1ன்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா வந்து பைங்கிறது ஒரு விகித முறா எண். அது வந்து 22/7ங்கிறது விகித முறை எண். ஏன்னு கேட்டா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருந்தா க்ளோஸ் ஆயிடும். பாத்தீங்கன்னா 22/7 3 21 மிச்சம் 1 குடிச்சு 0 1 7 மிச்சம் 3 30 4 28 மிச்சம் 2 20 2 14 மிச்சம் 6 60 8 56 மிச்சம் 4 40 7 35 மிச்சம் 5 50 7 49 மிச்சம் 1 10 1 7 மறுபடியும். இப்போ இங்க பார்த்தோம்னு சொன்னோம்னா அடுத்தது 1 4 2 8 5 7. அப்போ நமக்கு தெரியும் விகித முறியன் அப்படின்னு சொன்னோம்னா பகுக்க முடியும், பகுக்க முடியாம கூட போகலாம். இப்போ இந்த மாதிரி 1 4 2 8 5 7 அப்படிங்கிற வேல்யூ என்ன ரிப்பீட்டடா வருது. 1 4 2 8 5 7 1 4 2 8 5 7 1 4 2 8 5 7. அப்ப 22/7ங்கிறது 3.14285 பார் எழுத முடியும். அப்ப அது விகித முறியன். அப்ப ஆல்ரெடி 0 விகித முறியன், 0/1 0 தான். அப்ப இதுவும் ஒரு விகித முறியன். 3.14 இது முடிஞ்சிருச்சு. அதாவது டெசிமலுக்கு அப்புறம் பகுக்க முடிகிற போது பகுக்கலாம், பகுக்க முடியாம போகலாம். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், முடிவுற்றுச்சுனால அது என்னதான் விகித முறியன் தான். அப்ப நமக்கு ஒரே ஒரு எண் பை மட்டும்தான் விகித முறா எண். அப்ப இங்க என்ன கேட்கலாம், பின் வருவதில் விகித முறா எண் கேட்கிறாங்க. பையோட வேல்யூ பை மட்டும்தான் விகித முறா எண். இந்த பையோட வேல்யூ நம்ம 20/7 படிச்சிருப்போம். ஆனா 22/7 என்ன ஆகாது, விகித முறா எண்ல நமக்கு வராது. ஏன்னு கேட்டோம்னா இங்க
3.142857ங்கிற ஒரு ஆர்டர்ல நம்ம எடுக்க முடியும். ஆனா பையோட வேல்யூ மட்டும்தான் 3.142587. அடுத்தடுத்த வேல்யூ எல்லாமே நியூ வேல்யூ வரும். ஒரு ஆர்டர்ல எடுக்க முடியாம போற ஒரே ஒரு வேல்யூ பை மட்டும்தான். அதோட ஆன்சர் பை. இது 2017ல நமக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா 3.14 கொடுத்திருக்காங்க, 22/7 கொடுத்திருக்காங்க, பை கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஸ்கூல் என்ன படிச்சிருப்போம்? பையும் 22/7ம் ஒண்ணுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப இத போடுறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகணும். ஆனா கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். பை மட்டும் தான் விகிதமுறா எண். 22/7ங்கிறது ஒரு விகிதமுறு எண். இப்போ 2018 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, பின் வருவதில் விகிதமுறு எண் அல்ல, அதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. விகிதமுறு எண் இல்லாம, அதாவது விகிதமுறா எண். அப்ப நமக்கு தெரியும் விகிதமுறா எண் பொறுத்த வரைக்கும் √3, √2, √3, √5 இதெல்லாமே விகிதமுறா எண்ல தான் வரும். 0 பார்த்தோம்னா போன 2017 பார்த்தோம்னா 0 கொடுத்திருந்தாங்க. நம்ம டக்குனு அதை அடிச்சிருவோம். ஆனா 0ங்கிறது என்ன அர்த்தம்? 0 ஒரு விகிதமுறு எண் தான். 1/2ங்கிறது ஒரு விகிதமுறு எண், -1/2 ஒரு விகிதமுறு எண். அப்ப இங்க √3 மட்டும் தான் என்ன ஆகுதுன்னா விகிதமுறா எண். அப்போ இதுக்கு ஆன்சர் √3. இது 2018 கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப 2024 என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா, பெருக்கல் பலன் -63 தரக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு வேல்யூ பிளஸ், ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு பிளஸ் வரும். அப்ப பார்த்தோம்னா சொன்னோம்னா -1 × 63 -63 அப்படி எழுதலாம். இல்லாட்டி 63 -63 × 1, அதாவது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், -63. அடுத்து அதே மாதிரி என்ன எழுதலாம்? 2ஆல வகுப்படாது, 2ஆல வகுக்க முடியாது, எழுத முடியாது. 3ஆல போட்டோம்னு சொன்னோம்னா 3 பெருக்கல் -21 -63. அங்க -21 பெருக்கல் 3 -63. அடுத்து இதே மாதிரி கீழ எழுதலாம்னு சொன்னோம்னா 21 பெருக்கல் 21 எழுதியாச்சு. அடுத்தது 9 63. அதே மாதிரி -9 பெருக்கல் 7 -2. மொத்தம் 6 ஜோடி. அதாவது மைனஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு வேல்யூ மைனஸ், இன்னொரு வேல்யூ பாசிட்டிவா வரும். அப்ப -1னா +63 இருக்கலாம், இல்ல +1னா -63 இருக்கலாம். அதே மாதிரி +3னா -21 இருக்கலாம், இல்ல -21னா +3 இருக்கலாம். அப்ப மொத்தம் 6 ஜோடி எண்கள் நமக்கு இங்க வரும். அப்போ இது வந்து 2018 கேட்கப்பட்ட கேள்வி, இது 2024 கேட்கப்பட்ட. இப்போ இங்க பார்த்தோம்னு சொன்னோம்னா 1 பெருக்கல் -63 -63, இல்ல -1 பெருக்கல் +63 போட்டா -63. இது ஒரு ஜோடி. இன்னொரு ஜோடி என்ன எழுதலாம்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா 2ஆவது வகுப்புறதால 3 பெருக்கல் 21 -63, இல்லாட்டி +3 × -21 -63. இது ஒரு ஜோடி எழுதலாம். இன்னொரு ஜோடி பார்த்தோம்னா -7 பெருக்கல் 9 -63, இல்லாட்டி 7 பெருக்கல் -9 -63. 1 2 3 4 5 6, மொத்தம் 6 ஜோடி எண்கள் நமக்கு இங்க கிடைக்கும். 6 ஜோடி எண்கள். இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது 4வது வீடியோல நம்ம பார்க்கலாம்.